ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் நிலம் வச்சுருக்கவங்க, வீடு வாங்க போகிறவங்க, லோன் வாங்க போகிறவங்கன்னு ஒட்டுமொத்த பொதுமக்களையும் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு மிகப்பெரிய அதிரடி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு சொத்து வாங்கணும் இல்லை பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான். அதை நம்ம வில்லேஜ்லலாம் இருந்தோம்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சார்பதிவாளர் அலுவலகம், இதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அங்கே இருக்கிற கூட்டம், டோக்கன் வாங்குகிற க்யூவு, ஆவண எழுத்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராசஸே வந்து நம்ம கண் முன்னாடி வந்து போகும். ஆனால் இனிமே அதுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பத்திரப்பதிவு ஆன்லைனில் பதிவு பண்ணுன்றது கட்டாயம், ஏற்கனவே இருந்த நடைமுறை. ஸோ அதனால் நம்மளுக்கு மக்களுக்கு லாபமா ஆபத்தா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் இனிமேல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போக வேண்டிய வேலை கிடையாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்தே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுவும் இதுதான் டைமிங்கு, இன்றைக்கி லீவு அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரமும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வழங்கியிருக்காங்க. அது என்னென்னா, இன்னைக்கு அதாவது நேற்று வெளியிட்ட அந்த அறிவிப்பில் அவங்க சொன்ன விஷயம், வருகையில்லா ஆவணப்பதிவு, எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் போய் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் 24 மணி நேரமும் வருஷத்தோட 365 நாட்களும் ஆன்லைன் மூலமாகவே உங்கள் ஆவணங்களை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த திட்டம் சீக்கிரமே கட்டாயமாக்கப்பட போகுது. இதனால் பொதுமக்கள், பில்டர்கள், ஆவண எழுத்தர்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது, அதே நேரத்தில் இதனால் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும், நெகட்டிவ் விஷயங்கள் என்னென்ன இருக்குது, யாரெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதோடைய முழு விவரத்தையும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ நேற்று நம்மளுடைய தமிழக அரசு வெளியிட்டிருக்க செய்தி வெளியீடு எண் 190 படி பார்த்தோன்னா, பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் போகாமலே எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் அந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட் மூலமாக ஆவணங்களை பதிவு செஞ்சுக்கலாம். பதிவு செஞ்சதுக்கப்புறம் சார்பதிவாளர் ஆன்லைன் மூலமாகவே அதை சரிபார்த்து அப்ரூவல் கொடுத்துருவார். அவருடைய அந்த மின்னணு கையொப்பத்தோட டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லுவோம், அந்த பத்திரத்தை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய லாகின் ஐடிக்கும் அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் அதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, எடுத்த உடனே எல்லா பத்திரத்தையும் இப்படி ஆன்லைனில் பண்ணிட முடியுமா? அதுதான் இல்லை. ஆரம்ப கட்டமாக சார்பதிவாளர் அலுவலகம் வராமலே பதிவு செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட ஆவண பட்டியல்களை அரசு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, விற்பனை மனை. இந்த விற்பனை மனைனா ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட், அதாவது புதுசாக லே அவுட் போட்டு விற்கப்படுற ஃப்ளாட்டுகளுடைய முதல் விற்பனை. ரெண்டாவது, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, பில்டர்கிட்ட இருந்து புதுசாக வாங்குகிற ஃப்ளாட்டுங்க. மூணாவது, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், டிஎன் ஹவுசிங் போர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஹவுசிங் போர்ட் மூலமாக வாங்கப்படுற சொத்துக்கள். நாலாவது விஷயம், வங்கிகளில் நம்ம கடனுக்கான அடமானம், ரசீது ஆவணங்கள், எம்ஓடி சொல்கிறோம் இல்லைங்களா, எம்ஓடி, பைசல், இது எல்லாமே நம்ம பேங்க்கில் ஹோம் லோன் வாங்குறப்ப பண்ண வேண்டிய ஆவணங்கள். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் இனிமேல் ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் வரப்போகுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான விதிமுறைகள், இதுக்கான தொழில்நுட்ப தேவைகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்லைன் பதிவை எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைகள்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவான விதிகளை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு விதிமுறை என்னென்னா, பொதுமக்கள் வந்து கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வக்கீல்கள், பேங்க் அதிகாரிகள்னு யார் ஆவணம் பதிய நினச்சாலும் முதல்ல பதிவுத்துறை இணையதளத்தில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி உள்நுழைவு லாகின் ஐடியை உருவாக்கணும். ஆவணத்தை எழுதி கொடுக்குறவங்க, எழுதி பெறுபவர் மற்றும் சாட்சிகள், விட்னஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஆதார் அட்டையையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக, முறைகேடுகளை தடுக்க ஆதார் ஆணையத்தின் UIDAI மூலமாக பயோமெட்ரிக், அதாவது கைரேகை இல்லைனா கருவழி படலம் வழியாக ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக செய்யப்படணும். அடுத்து என்னென்ன தொழில்நுட்ப தேவைகள், என்ன ஹார்ட்வேர் நீட்ஸ் இங்கே தேவைப்படுனா, இதை உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை ஆவண எழுத்தர் ஆஃபீஸில் இருந்தோ பண்ணணும்னா சாதாரண மொபைல் ஃபோன் மட்டும் கண்டிப்பாக பத்தாது. சில ஹார்ட்வேர் பொருட்களும் உங்களுக்கு தேவைப்படும். நல்ல இன்டர்நெட் இணைப்பு இருக்கணும். UIDAI அங்கீகரித்த L1 வகை விரல் ரேகை இயந்திரம் இல்லை கருவழி படலம் கவரும் கருவி, ஐரிஸ் ஸ்கேனர். சரிங்களா? L1 வகை விரல் ரேகை இயந்திரம், அப்படி இல்லைனா கருவழி படலம் கவர கருவி, ஐரிஸ் ஸ்கேனர் இருக்கணும். நேரடியாக ஃபோட்டோ எடுக்க ஒரு வெப்கேம் கேமரா வேணும், நேரடியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. சரி, பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இதனால் என்ன லாபம் இருக்குது, இதனால் என்ன பாசிட்டிவ்?
இப்போ இந்த திட்டத்துடைய பாசிட்டிவ் பக்கங்களை நம்ம பார்த்துருவோம். இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் விஷயம், லஞ்சம், ஊழல் இது ரெண்டுத்துக்கான முற்றுப்புள்ளி. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னாலே சில இடங்களில் மறைமுகமாக நடக்கிற லஞ்ச புகார்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இந்த திட்டத்தில் நீங்கள் அதிகாரி முன்னாடி நேரில் போய் நிற்கவே தேவையில்லை. எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். இதனால் இடைத்தரகர்களுடைய நடமாட்டம் நிச்சயமாக குறையும். ஊழல் முற்றிலுமாக தடுக்கப்படும். அதே போல் அலைச்சலும் நேர விரயமும் மிச்சம் தான் சொல்லணும். ஒரு பத்திரப்பதிவுக்காக ஆஃபீஸ்க்கு போய் விடிய விடிய காத்துட்ருக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற என்ஆர்ஐ தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய என்ஆர்ஐ தமிழர்கள், இவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்ம தமிழர்கள் ஒரு சொத்து வாங்கவோ இல்லை பேங்க் லோன் அடமான பத்திரம் பதிவோ தமிழ்நாட்டுக்கு நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா 24/7 சேவை. அரசு அலுவலக வேலை நேரம் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான். அப்படி தான் விதி இருந்துச்சு. ஆனால் இப்போது இருக்கிற விதி என்னென்னா, நீங்கள் 10 மணிலேருந்து 5 மணி வரையெல்லாம் இல்லை, நீங்கள் நைட்டு 1 மணிக்கு கூட லாகின் பண்ணி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பத்திரம் வந்துடும். பத்திரம் தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயமே கிடையாது. ரெஜிஸ்டர் ஆனதும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் வடிவில் ஒரிஜினல் பத்திரம் சேர்ந்துடும். சரி, ஓகே, ஏதோ 4 பாசிட்டிவ் விஷயம் பார்த்தோம். சரி, அதுக்கு நெகட்டிவ் விஷயமும் இருக்கும் இல்லையா? இதில் இருக்கிற சவால்கள், இதில் இருக்கிற ஆபத்துகள் என்ன? நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இது சில ஆபத்துகளுக்கும் நடைமுறை சிக்கல்களுக்கும் இருக்குது. இதில் அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, கிராமப்புற மக்களுடைய டிஜிட்டல் அறியாமை. நம்ம ஊரில் இன்னமும் கம்ப்யூட்டரோ இல்லை ஆன்லைன் நெட் பேங்கிங் பயன்படுத்த தெரியாத லட்சக்கணக்கான ஏழை மக்கள், கிராமப்புற மக்கள் இருக்காங்க. அவங்க ஒரு லோன் வாங்கவோ இல்லை மனை வாங்கவோ இந்த சிஸ்டத்தை எப்படி பயன்படுத்துவாங்க? அவங்க கட்டாயம் வேறு யாரையாவது நம்பி ஏமாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் அந்த சர்வர் டவுன்லோட் இஷ்யூஸ் இருக்கும். சர்வர் இஷ்யூ ரொம்ப டவுன் ஆகிடும் சர்வர். எல்லாருமே எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதால. ஸோ ஏற்கனவே நம்ம ஊரில் ஸ்டார் 2.0 வெப்சைட்டு எந்த அளவுக்கு சர்வர் கிராஷ் ஆகும்னு நமக்கு தெரியும். இப்போ பயோமெட்ரிக் கட்டாயம், வெப்கேம் கட்டாயம் சொல்லும்போது சர்வர் லோடு தாங்காமல் டவுன் ஆனால் பத்திரப்பதிவு பாதியிலே நின்று மக்கள் பெரும் அவதிக்குள்ளாவாங்க. அடுத்தது இந்த ஹார்ட்வேர் செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? சாதாரணமாக ஒரு ஆவண எழுத்தரோ இல்லை பொதுமக்களோ இந்த ஆன்லைன் பதிவை செய்யணும்னா கம்ப்யூட்டரோடு சேர்த்து UIDAI அப்ரூவ்டு பயோமெட்ரிக் மெஷினு, ஐரி ஸ்கேனர், வெப்கேம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். இது ஆவண எழுத்தர்களுக்கும் சரி சாமானியர்களுக்கும் சரி கூடுதலான பணச்சுமை. அப்புறம் சைபர் ஃப்ராட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆள் மாறாட்ட மோசடி அபாயங்கள். என்ன தான் பயோமெட்ரிக் இருந்தாலும் போலி ஆவணங்களை அப்லோட் செஞ்சு ஆன்லைன் மூலமாக அதிகாரிகளை ஏமாத்துகிற சைபர் குற்றவாளிகள் முயல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரில் பார்க்கும்போது இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை ஆன்லைன் திரையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இது ரிலேட்டடாக எனக்கு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா நான் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஃபோன் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரப்பே இதில் வர சந்தேகங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி TCS நிறுவனத்தோடு சேர்ந்து சில பிரத்யேக உதவி நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஹார்ட்வேர் இல்லை சாஃப்ட்வேர் டவுட் இருந்துச்சுன்னா இவங்களை நீங்கள் கூப்பிடலாம். ஹார்ட்வேர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா முகமது யூனஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண்குமார், இவங்க 2 பேரையும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் கணேஷ் அண்ட் டில்லி பாபு, இவங்க 2 பேருடைய நம்பரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபைனலாக நம்ம ஒரு டெசிஷனுக்கு வரும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா தமிழ்நாடு அரசுடைய இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு இந்த திட்டம் டிஜிட்டல் கரன்சி, ஆன்லைன் பேங்கிங் மாதிரி ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான முடிவு தான். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கோ நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கோ இது ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் சர்வர் பிரச்சனைகளை சரி செய்கிறது, கிராமப்புற மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறது, ஆவண எழுத்தர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் சரியாக செஞ்சால் மட்டும்தான் இந்த திட்டம் 100% வெற்றி பெறும். மக்களுக்கான கேள்வி இங்கே என்னென்னா, இப்போ உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டத்தால் லஞ்சம் ஒழியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? இல்லை நேரில் போகாமல் கம்ப்யூட்டர் மூலமாகவே பத்திரம் பதிகிறதுல ஏதாச்சும் தில்லுமுள்ளு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறீங்களா? உங்களுடைய நியாயமான பதிலை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற கமெண்ட்ஸ் மூலமாக அரசாங்கத்துக்கு மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் வேறு ஒரு புதிய அதிரடி திட்டத்தோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.